அதாவது இறையியல் கல்வி என்ற தலைப்பின் கீழே நம்ம தியானிக்க இருக்கிறோம். இறையியல் கல்வி என்று சொல்லும்போது அதாவது ஒரு சபையுடைய போதகர் கண்டிப்பாக அந்த இறையியல் கல்வி முடித்திருக்க வேண்டும். அப்போதான் நம்ம சபையில இந்த போதகருடைய அந்த பணியை கரெக்டாக அவருக்கு செய்ய முடியும். அந்த இந்த இறையியல் கல்வி என்பதை குறித்து நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு சில கல்லூரியிலே 4 ஆண்டுகள் உண்டு, ஒரு சில கல்லூரியிலே 3 ஆண்டுகள் அது கற்றுக்கொடுக்கிறார். அந்த பிடி, அதுக்கு மேலே எம்டிஹெச், அப்புறம் டாக்டரேட் வரைக்கும் படிக்கணும். அது இந்த தியாலஜி என்ன என்பதை குறித்து நம்ம விசுவாசிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த தியாலஜி என்ற வார்த்தை அதுக்கு முதலாவது வந்து ஒரு கிரேக்க வார்த்தை, அது வந்து கரெக்டான வார்த்தை வந்து தியோ லோகோஸ். அதுதான் நாளடைவில் தியாலஜி என்று இந்த பெயர் மாற்றப்பட்டது. தியோ லோகோஸ் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை. அதைதான் நம்ம வேதாமக்களுக்கு 4 ஆண்டுகள் படிக்கிறோம். அதை குறித்து மிக விளக்கமாக படிப்பதனால தேவனுடைய வார்த்தை தான். அது வந்து வேற புத்தகம் கிடையாது. நீங்கள் தியாலஜி என்று சொன்னால் நீங்கள் ஏதோ பெரிய படிப்புன்னு நினைக்கிறதா, அது தேவனுடைய வார்த்தை. நம்ம வேதாமத்தை 4 ஆண்டுகள் நாம் படிக்கிறோம். அதை வந்து ரொம்ப டீப்பாக படிக்கிறனால இந்த 4 ஆண்டுகள் அதை படிக்க இருக்கிறது. ஆகவே இந்த வேதாம தேவனுடைய வார்த்தை, அதுக்கு இன்னொரு பேர் வந்து என்ன வார்த்தைன்னா சத்திய வார்த்தைன்னு நாம் படிக்கிறோம். அதை குறித்து நான் வேதாமத்தில் நம்ம படிக்கிறோம். சத்திய வார்த்தை என்று சொல்லும்போது எல்லாம் வசனம் படிக்க ரெடியாக இருக்கீங்க. சத்திய வார்த்தை என்று சொல்லும்போது வேதாமத்தில் நம்ம படிக்கணும். இந்த முதல் வருஷம் எப்படி கொடுத்துருக்கு அதே சத்தியத்தை அறிவித்து சத்தியம் வெளியே வேண்டும். அது தேவனுடைய வார்த்தைனா சத்தியம். அதுவே இந்த தேவனுடைய வார்த்தைனா இப்போ 4 ஆண்டுகள் வேதாம கல்லூரியில் கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த சத்தியம் யாருன்னு சொன்னால் யாருங்க சத்தியம் யாருங்க? ஏசுக்கு தான் வேத வசனம் மிக தெளிவாக சொல்லியிருக்கு. அந்த வசனப்படி யோவான் 14 படி யோவான் 14 படி அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அதுவே நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். அது நம்ம யோவான் 1 நம்ம இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல நம்ம படிக்கிற வசனம். ஆதியில வார்த்தை இருக்குது, இந்த வார்த்தை தேவனாயிருந்து அந்த வார்த்தை மாம்சமாகி ஏன்னா அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை போய்க்குது. அதில் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை. அது மட்டும் இல்லை, சத்தியம் வந்து நம்மளை வேத வசனம் மிக தெளிவாக சத்தியம் வந்து நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறது என்று நாம் படிக்கிறோம். இந்த வசனத்தை படிக்க மார்ட்டின் சிஸ்டர் படிக்க யோவான் 14 வசனத்தை படிக்க சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உடைய வசனமே சத்தியம். அதே சத்திய வசனம் வந்து நம்மை பரிசுத்தமாக்கணும் என்று படிக்கணும். அதே போல இந்த இன்னொரு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, சத்திய வசனத்தை நம்ம எப்படி படிக்கணுங்க? வேண்டாவதுக்கு நம்ம படிக்கிறோம். அதை நம்ம ரொம்ப சத்திய வசனம் மேல ரொம்ப அன்பு பாராட்டி அதை நேசித்து படிக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். வசனத்தை படிக்க ரேச்சல் சிஸ்டர் படிக்க எபேசியர் 4 வசனத்தை படிக்க. அதனால் கர்த்தருக்குள் நான் உங்களை உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கின்ற போல நீங்கள் இனி நடவார்கள். 4 வசனம் சத்தியத்தை அன்புடன் சத்தியத்தை கைவிட்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அதே நம்ம சத்தியத்தை அன்புடன் நம்ம படிக்க வேண்டும் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். அது மட்டுமே நம்ம சத்தியம் எப்படி என்பதை நம்ம படிக்கலாம். ஆனால் அந்த வசனம் வந்து ஏன்னா இப்போ நம்ம பைபிள் நம்ம படிக்கிறோம்னா ஆதியாகமத்தை வெளிப்படுத்த வரைக்கும் அது வந்து யாருடைய கற்பனையிலேயோ இல்லை யாருடைய தூண்டுதலையோ எழுதவில்லை. அது அனைத்தும் யார் மூலம் எழுதப்பட்டிருக்கேன். யாரும் சொல்ல முடியுமா? யார் மூலம் எழுதப்பட்டது சொல்லுங்க. ரைட்ஸ் படிக்க 2 தீமோத்தேயு 3:14 யாருமே எழுதப்பட்டதுன்னா பரிசுத்தாவியான மூலமாக எழுதப்பட்டதாக. இது வந்து யாருடைய கற்பனையிலையோ இந்த கதை வசனம் காரியம் தான் கிடையாது. அனைத்துமே ஆவியாளர் மூலம் எழுதப்பட்டதாக. அப்போஸ்தலன் பேதுரு என்ன சொல்றாங்க? இந்த ஆவியை கொண்டு எழுதப்பட்டதுன்னு சொல்கிறார். அந்த வசனத்தை படிக்க 2 பேர் 2 பேர் 1 வசனத்தை படிக்க. வேதத்தில் எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளையுடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அவை இந்த பைபிள் அனைத்துமே பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த மனிதர்களுக்கு எழுதப்பட்டது. அவை இது வந்து யாருமே எந்த ஒரு பொய்யோ இல்லை கற்பனை கதையோ எதுவுமே நம்ம சொல்றதுக்கு இங்க வாய்ப்பு இல்லை. அவை இந்த வேதாகமத்தை பற்றி நம்ம 7 முக்கியமான காரியங்களை நம்ம படிக்கலாம். முதலாவது நம்ம என்ன படிக்கணும்னா அந்த முக்கியமான காரியம் வந்து இது வந்து இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சி முக்கியமாக இருக்குது. ஏன்னா அந்த வேதாகமத்தில் நம்ம 66 புத்தகத்தை நம்ம படிக்கும்போது அனைத்துமே இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா எல்லாமே டைரக்டாக நம்ம படிக்கும்போது அனைத்துமே இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது நாம் படிக்கும்போது ஏன்னா நம்ம கையில் வந்து இந்த புக்கு கிடையாது. ஏன்னா புத்தகங்கள் 66 புத்தகம் சேர்ந்து ஒரு வேதாகமம். அதுவே இந்த நம்ம ஆதியாகமத்தை வெளிப்படுத்த வரைக்கும் நம்ம படிக்கும்போது அனைத்துமே ஒரு ஒற்றுமை
கிடையாது. எல்லாம் ஆதியாகமத்தில் வெளிப்படுத்துறது எல்லாருக்குமே ஏன்னா பல கால அந்த பல சிச்சுவேஷன் எழுதப்பட்டிருந்தாலும் கூட அனைத்துமே ஒற்றுமை இருக்கிறது. கூட்டாக நான் பார்க்கும்போது இதுல வந்து டீச்சர்ஸ்ல என்னென்ன டீச்சர்ஸ்லாம் சொல்லப்படுது அனைத்துமே நிறைவேறும். ஏன்னா எதுவுமே நிறைவேறாமல் இருந்தது. எல்லாரும் என்னென்ன டீச்சர்ஸும் உரையப்பட சொல்லப்பட்டதோ அனைத்துமே இதில் நிறைவேறது படிக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இது வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் மூலமாக சான்று கொடுக்கப்பட்டது. ஏன்னா வேதத்தில் அனைத்து காரியங்களும் இன்றைக்கும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் மூலமாக சான்று கொடுக்கப்பட்டது. அடுத்ததாக நான் பார்க்கும்போது விஞ்ஞான சான்று கொடுக்கப்பட்டது. ஏன்னா வேதத்தில் அனைத்து காரியங்களும் விஞ்ஞான பூர்வமாக சான்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இந்த வேதாளத்தில் உபதேசம் வந்து வெறும் ரட்சிப்பை பற்றியோ நியாயத்திற்கு பற்றியோ மட்டும் சொல்லவில்லை. நம்ம எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கூட இந்த வேதாளம் நமக்கு கட்டுப்படுகிறது. அந்த வசனத்தை படிங்க. ராயல் சிதை 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிங்க. இந்த வசனம் வந்து எல்லாரும் கண்டித்து கொள்ள வேண்டும். எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்குது. அதாவது ரட்சிப்பு மட்டும் சொல்லல, எல்லாத்துக்குமே நம்ம வேதாவசனம் மிக பயனுள்ளதாக இருக்குது. ஒரு கடைசியில் என்ன நம்ம படிக்கணும், வேதாவசனம் வந்து அழியாமை. ஏன்னா இந்த வேதாவசத்தை எப்படியாவது அழித்து விட வேண்டும் சொல்லி 1ஆம் நூற்றாண்டிலே பல விதமான எல்லாருமே பல விதமான பிரச்சனை எல்லாம் பண்ணாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து அந்த நீரோமன்னன் நாட்களிலே எப்படியாவது வேதாவசத்தை அழித்து விட வேண்டும், கிறிஸ்தவர்கள் அழித்து விட வேண்டும் சொல்லி வந்து நீரோமன்னன் பல விதமான முயற்சிகள் பண்ணாலும் கூட இந்த வேதாவசத்தை அழிக்க முடியவில்லை. அது என்ன காரணம் சொன்னா பைபிள் வசனம் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. அந்த வசனத்தை படிங்க, ரேஷன் சிஸ்டம் படிங்க, பார்த்து 13 அதிகாரம் 37 வசனத்தை படிங்க. எதற்காக வேதாகம் அறியாமல் இருக்குது அதை படிங்க. பார்த்து 13 30. வானமும் போய் ஒழிந்து போக என் வார்த்தைகள் வந்து ஒழிந்து போய் தேவனுடைய வார்த்தை எப்பவுமே அது அறியாது. ஏன்னா அன்னைக்கு வந்து நம்ம அன்னைக்கு வந்து இந்த கிறிஸ்தவம் வந்து 1ஆம் நூற்றாண்டில் ரகசிய கிறிஸ்தவராக இருந்தாரு. ஆனால் என்றைக்கு அந்த ரோம அரசன் அந்த கான்ஸ்டன்டைன் நோக்கம் வந்து கிறிஸ்தவனாக மாறினாலும் அன்றைக்கு தான் கிறிஸ்தவ மதம் வந்து ஒரு அபிஷியலாக ரிலிஜனாக அதிகாரப்பூர்வமான ஒரு மதமாக கருதப்பட்டது. ஏன்னா அப்போ அந்த கான்ஸ்டன்டைன் நோக்கம் வந்து அந்த கிறிஸ்தவ மதத்தை ஆரம்பிக்கும் போது அப்போ ஒரே கிறிஸ்டினா இருக்காரு. என்ன கிறிஸ்தவங்க கான்ஸ்டன்டைன் நோக்கம் வந்து ஏன்னா நீங்கள் ஹிஸ்டரியில் படிச்சிருப்பீங்க, வேறு சிஸ்டம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. கான்ஸ்டன்டைன் மதம் வந்து கிறிஸ்தவத்தை ஒரு அபிஷியலாக ஒரு அதிகாரப்பூர்வமாக கிறிஸ்தவனாக கொண்டு வரும்போது கிறிஸ்தவ மதம் என்று கொண்டு வரும்போது அப்போ ஒரே கிறிஸ்தவ மதம் தான் இருக்காரு. என்ன கிறிஸ்தவ மதம் இப்போ ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவம் வந்து தான் இருந்தது. அப்போ அந்த ரோமன் கத்தோலிக்க சபையில் வந்து அப்போ என்ன நடந்திருந்தோ இந்த பைபிள் வந்து யாருக்குமே விசுவாசி யாருக்குமே கொடுக்கல. ஏன்னா அது வந்து இந்த போப்பாண்டவர் தான் வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் சபையில் வந்து அந்த ஃபாதர்ஸ் மட்டும்தான் அந்த பைபிள் இருக்கும். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அதுதான் விசுவாசி ஏற்றுக்கொள்ளணும். அப்போ வந்து அவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த 2 முக்கியமான காரியத்தை அவர் வலியுறுத்தினாங்க. அது என்ன வலியுறுத்தினாங்கன்னா அதாவது இப்போ இப்போ இன்றைக்கு அந்த ஆட்சி சபையில் அதை பின்பற்றி கொண்டிருக்காரு. ஆட்சி சபை கேட்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அந்த பாதத்தை போய் என்ன சொல்லுங்க பாமணிப்பு சொல்லுங்க. ஏன்னா காலையில் போய் பாதத்தை போய் நான் இந்த மாதிரி பாவம் செஞ்சேன்னா பாதத்தை இலாசுதான் பரிசுத்தாவி நான் முன்னாலே நான் பாவங்களை மன்னிக்கிறேன் சொல்லி பாதம் வந்து மன்னிப்பு கொடுப்பார். அதாவது அன்றைய நாட்கள் அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா அது வந்து ஒரு பாவ மன்னிப்பு சீட்டு என்று அவர் பெற்றுக் கொண்டிருக்காரு. அந்த ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு தொகையை கொடுக்க வேண்டும். அதே அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் வந்து சுகமாக வாழ்க்கை வளர்த்து கொடுத்தார். அந்த போப்பாண்டவர் மற்றும் அந்த ஃபாதர்ஸ் மற்ற அந்த பிரதிநிதிகள் மக்கள்கிட்ட காசு வாங்கி அவர் என்ன பண்ணால் ஜாலியாக அனுப்பி கொடுத்தாரு. அதே போல இன்னொரு ஒரு சட்டம் வச்சிருந்தாரு. இந்த பர்கேட்ரி எத்தனை கேள்விப்பட்டீங்க? பர்கேட்ரி ஹிஸ்டரியில் படிச்சிருக்கீங்களா இல்லைங்க? இந்த உத்தரிக்கும் சொல்லலாம் கேள்விப்பட்டீங்களா? ஏன்னா அது வந்து மனித ஆத்மாக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அது வந்து பல்லத்துக்கோ நரகத்துக்கோ அவர் போக மாட்டாங்க. அது வந்து அந்த உத்தரிக்கும் சொல்லத்துக்கு சொல்வார்கள். அப்போ இங்கேருந்து அவங்க ஊக்கமாக நம்ம ஜபிக்கும் போது அந்த ஆத்மா வந்து நரகத்துக்கு போகுமா இல்லை பல்லத்துக்கு போகிறது நம்முடைய கருத்துலாம் இருக்குது. அதுவே நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பணம் கட்டினீங்கன்னா நாங்கள் வந்து ஃபாதர்ஸ் வந்து நாங்கள் ப்ரே பண்ணால் இந்த ஆத்மாவை பல்லத்துக்கு அனுப்புவதோ நரகத்துக்கு அனுப்புவதோ நாங்கள் அனுப்புவோம். அதே நீங்கள் வந்து பணம் கட்டி இது மூலமாக இந்த 2 காரியத்து மூலமாக அவர் வந்து நல்ல வருமானத்தையும் தேடி கொடுத்தார்கள். அப்போதான் அந்த மாற்றினத்தில் என்ன பண்ணாருன்னா இது வந்து ஒரு தவறான உபதேசம். ஏன்னா அப்போ வந்து வேதம் யார் கையும் கிடையாது. ஏன்னா ஃபாதர்ஸ் மட்டும்தான் அந்த பைபிள் வச்சிருப்பார்கள். அப்போ யாருமே படிக்காதோ அவர் ஃபாதர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை அவர் கேட்கணும். அப்போதான் மாற்றினத்தில் என்ன பண்ணாருன்னா இது வந்து தவறான உபதேசம். ஏன்னா பாவங்களை மன்னிப்பது யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கு? இயேசுக்கு ஒருவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அது போல ஒருவருடைய நியாயம் இருப்பது பலத்துக்கு அனுப்புவது நியாயம் நரகத்துக்கு அனுப்புவது இயேசு கிறிஸ்து மட்டும் தான் அதிகாரம் இருக்குது. ஆகவே அந்த உத்தரிக்கும் சொல்லலாம் என்பது கிடையாதுன்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு தனியாக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். அது என்ன இயக்கம்? ப்ராட்டஸ்டன்ட் இயக்கம். அது வந்து நம்ம இன்றைக்கு வந்து இந்த வேதம் வந்து அப்போதான் அதுக்கு முன்னதாக அந்த லாட்டின் மொழியில் அந்த வேதம் இருந்தது. அதை வந்து அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்க செய்தவர் மாற்றி கொடுத்தார். அது பின்பு நம்ம இப்போ வேதம் வந்து முழுவதுமாக நம்ம அனைவருமே நம்ம படிக்கிறது இந்த மாற்றி கொடுத்ததால் அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் செய்தார். ஆகவே அந்த வேதம் வந்து அழியாமே இல்லை. ஏன்னா அடிப்படைக்கு பல படைப்பான முயற்சியை மேற்கொண்டார்கள். ஆனால் வந்து நம்ம இப்போ வேதாந்தத்தை நம்ம மிக சுலபமாக நம்ம ஒவ்வொரு வீட்டையும் நம்ம வேதாந்தத்தை வைத்து நம்ம படிக்கிறோம்னு சொன்னால் அன்றைக்கு மாற்றினத்தினுடைய
யாரெல்லாம் இன்னைக்கு நம்ம வேதாந்தத்தை நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். ஆக வேதாந்தம் வந்து எப்பவுமே அணியக்கூடாது. ஆகவே நம்ம வந்து அந்த தவறான உபதேசங்களை நம்ம பின்பற்றக்கூடாது. ஆகவே இந்த 7 காரியங்களை நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஆகவே இந்த அதனால வேதவாசம் வந்து தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டது. ஆகவே வேதம் வந்து யாராலையும் அழிக்க முடியல. இதை வந்து பல விதங்களிலே எப்படியோ அழித்து விட வந்து முயற்சி செய்தாங்க, யாராலையும் அதை அழிக்க முடியல. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம கவனிக்கக்கூடிய காரியம், இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் 7 காரியங்கள் இருக்குது. முதலாவது நம்ம பார்க்கும்போது வேதத்தில் நம்ம வசனம் படிக்கணும் இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி என்று ஒரு வசனம் வருவாங்க. அந்த வசனம் வந்து எத்தனை முறை வருது யாரும் சொல்ல முடியுமா? ஏன்னா பைபிள் ஆதியத்தை வெளிப்படுத்துறது யாரும் கிளியரா படிச்சிருக்கீங்க? உள்ள படிப்போம் யாருங்க? ஆதியத்தை வெளிப்படுத்துறது புதுசாக படிச்சது யாரு? அதில் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி எத்தனை முறை வருகிறீங்க? யாரும் சொல்ல முடியுமா? படிக்கும்போது 3800 முறை வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி இந்த வார்த்தை எடுத்த 3800 முறை வருகிறது. அதே போல கர்த்தர் சொல்கிறார் இந்த வார்த்தை வந்து 2000 முறை வருகிறது. அது மட்டும் இல்ல, இந்த வேதாகமத்தை அந்த 66 புத்தகங்கள் வந்து எத்தனை காலகட்டத்தில் எழுதப்பட்டது யாரும் சொல்ல முடியுமா? ஆதியாகமத்தை வெளிப்படுத்த வரைக்கும் நம்ம வந்து பைபிள் படிக்கலாம். ஆனால் எத்தனை வருஷம் காலகட்டத்தில் எழுதப்பட்டது? அந்த வரலாறு குறித்து சொல்லியிருக்கு 1600 வருடங்கள் இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது. அது மட்டும் இல்ல, நாலாவது நம்ம என்ன படிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்கதரிசனம் வந்து கிட்டத்தட்ட 330 முறை பழைய ஏற்பாட்டில் நம்ம சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து எப்படி வருவார், அவர் எந்த மாதிரி அவர் மறிப்பார், எப்படிலாம் அவர் புதியப்பட்ட எப்படிலாம் செயல்படுவார் என்பதை குறித்து 330 தடவை சொல்லப்பட்டு அது அனைத்துமே புதியப்பட்ட நிறைவேறியிருக்கிறது. அது 5வது நாம் பார்க்கும்போது இன்றைக்கு வேதாந்தத்தில் அனைத்து பட்டணங்களும் இன்னைக்கு புதைப்பொருள் ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து சுத்தமாக ஒரு 4 காரியங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். முதலாவது நோவாவின் கொலை குறித்து என்ன படிச்சிருக்கீங்க பைபிள்ல? ஆனால் நோவாவின் கொலை வந்து இன்றைக்கும் அது இருக்கிறது. ரஷ்யா மியூசியத்தில் இன்றைக்கு நம்ம அந்த நோவாவின் கொலை இன்றைக்கும் அது நினைவு சின்னமாக இருக்கிறது. அதே போல ஆபிரகாமுடைய ஜென்மபூமி என்ன ஜென்மபூமிங்க? ஆபிரகாமுடைய சொந்த ஊர் இருங்க சொல்லுங்க, யாரும் சொல்லுங்க. ஆபிரகாமுடைய சொந்த ஊர் இருங்க, கரெக்டான ஊர் எந்த ஊருங்க? அது கேள்வியே வருது. அதான் ஊர் ஆபிரகாமுடைய அந்த பட்டணம் வந்து இப்போ கண்டுபிடிக்கிறேன். இப்போ அந்த ஈராக் தேசத்துல அந்த பாக்தாத் தலைநகருக்கு அருகாமையில ஆபிரகாமுடைய சொந்த அந்த ஜென்மபூமி இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நீங்க வந்து நேபாள் நேச்சர் வந்து என்ன ஏற்பாடு பண்ணிட்டாங்க? நீங்க ஹிஸ்டரியில் படிச்சிருக்கீங்க, ஹேங்கிங் கார்டன்ஸ் ஆஃப் பாபிலோன் படிச்சிருக்கீங்களா இல்லையா? பாபிலோனிய தொண்டு தோட்டம் இதுவரை படிச்சிருக்கீங்க ஹிஸ்டரியில. அதே இன்றைக்கும் அந்த ஈராக் தேசத்துல அந்த பாக்தாத்ல இன்றைக்கும் இருக்கிறது. அதே போல இந்த யோபுடைய சொந்த ஊர் என்ன வருங்க? யோபுக்கு சொந்த ஊர் இருக்கு இன்றைக்கும் அந்த ஈராக் தேசத்துல அந்த முஸ்லீம் வந்து அதை வந்து கந்தாவா யோபுடைய கல்லறையை நினைவு சின்னமாக வைத்து அதை கந்தாவாக அவர் வந்து வழிபட்டு கொண்டிருக்காங்க. அந்த யோபுக்கு வந்து முஸ்லீம்ல என்ன பேருன்னா ஐயூப். அவர் அந்த கல்லை இன்றைக்கும் அவர் வந்து கந்தாவாக வழிபட்டு கொண்டிருக்காரு. அதே போல அந்த யோனாவுடைய கல்லறை அதுவும் இன்றைக்கு முஸ்லீம் வந்து வழிபட்டு கொண்டிருக்காரு. ஈராக் தேசத்துல இருக்குது. யோபுக்கு வந்து முஸ்லீம் பேர் வந்து யோனஸ். ஆகவே இன்னைக்கு வந்து அனைத்து வேதாந்தத்தில் அனைத்து பட்டணங்களும் இன்னைக்கு புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னைக்கு வந்து எகிப்துடைய மன்னருடைய கல்லறைக்கு என்ன சொல்லுவாங்க? பிரமிடு. அது வந்து இன்னைக்கு எகிப்து தேசத்துல அந்த நைல் நதிக்கு ஓரத்தில் அந்த பிரமிடு கல்லறை இருக்குது. அந்த கல்லறையில் வந்து அனைத்து மன்னருடைய பேர்கள் இருக்கு. அந்த பேர்கள் வந்து அவருடைய அந்த வரலாற்று குறிப்பில் எழுதி வச்சிருப்பார்கள். அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது அது வந்து ஒரு மன்னருடைய கல்லறை மட்டுமே அதில் என்ன இருக்குன்னா ஒரு பேர் வந்து தட்மோஸ். அது என்ன இருக்குன்னா இவர் வந்து அந்த அமன் தோப்பின் 2வது குமாரன் என்று எழுதப்பட்டது. அப்பதான் வரலாற்று ஆசிரியருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன்னா அந்த எகிப்து நாட்டு வழக்கப்படி ஒரு மன்னன் இறந்துட்டு அவருடைய மூத்த குமாரன் தான் அந்த பதவிக்கு வர முடியும். அப்படின்னா எப்படி 2வது குமாரன் வந்தார், அப்போ மூத்த குமாரன் அவருடைய நிலைமை என்ன ஆகுது? அவர் மூத்த குமாரனை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது எந்த ஒரு வரலாற்று குறிப்பிலும் அந்த மூத்த குமாரனை பற்றி எந்த ஒரு வரலாறு சொல்லவில்லை. ஆனால் கடைசியாக நம்முடைய வேதாந்தத்தை வைத்து அவர் கண்டுபிடித்தார். ஏன்னா வேதாந்தம் எந்த இடத்துல வருங்க? யாரும் சொல்ல முடியுமா? 10வது வாரம் என்ன வரீங்க? 10வது வாரம் என்ன? 10வது தலைப்புகளை ஏன்னா வேதவசம் மிக தொழில் அந்த பாரம்பரிய மூத்த குமாரன் என்ன பண்ணாங்க? அந்த 10வது வரையில சங்கரிக்கப்பட்ட எனக்கு பாய்க்கணும். அதுவே அன்றைக்கு அந்த ஆட்சி செய்த மன்னனுடைய பேர் வந்து அமன்தோ. இந்த பாரன் வந்து எகிப்திய மன்னன் பேர் தான் பாரன். அந்த மன்னனுடைய பேர் என்னன்னு பார்க்கும்போது அமன்தோ. அதுதான் அமன்தோடைய மூத்த மகன் என்ன பண்ணாங்க? 10வது வரையில சங்கரிக்கப்பட்டிருந்தாங்க. அதுவே நம்ம இளையகுமாரன் தற்போது அந்த பதவிக்கு வருவதை வகைகளை வேதாந்தத்தில் நாங்கள் படிக்கிறோம். அதுவே இதைதான் வேதாந்தத்தில் கண்டுபிடிக்கிறார்கள். ஏன்னா நம்ம பைபிளில் சில காரியங்கள் நம்ம டீப்பாக படிக்கிறது அதை வேதாந்தத்தில் கண்டுபிடிக்கிறாங்க. அதுவே இந்த வரலாற்று பூர்வமாகவும் புதைப்பொருள் ஆராய்ச்சி மூலமாக வேதாந்தம் உண்மை என்பதை நம்ம இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக விஞ்ஞான பூர்வமாக எப்படி அந்த உண்மை என்பதை நம்ம ஒரே ஒரு வருஷத்தில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு அதாவது இந்த வெளிப்படத்தில் நம்ம படிக்கிறோம். இந்த அந்திகிறிஸ்து ஆட்சியில் 2 தீர்க்கதரிசிகள் அந்த
சொல்லுவார். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த பூமிக்கு வந்து ஒரு மிருகம் தோண்டி இந்த 2 மலையை கொண்டு போட்டது எங்க வசனம் சொல்கிறது. இந்த இந்த இன்சிடென்ட் வந்து எங்க நடக்குதுன்னு சொன்னால் இந்த இஸ்ரேல் தேசத்தில் நடக்கிறதால வேதவசனம் சொல்கிறது. ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லியிருந்தா, இதை வந்து அனைவருமே பார்ப்பாங்க. உலகத்தில் அனைவரும் அந்த வசனத்தை படிங்க, அந்த லேடிஸ்க்கு படிங்க, வெளிப்படுத்தல் 16 7 முதல் 9 வருஷத்துக்கு படிங்க. வெளிப்படுத்தல் 11 அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே இருக்கும். அந்த நகரம் சோதம் என்றும் எகிப்து என்றும் ஞானத்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சிலுவையில அறையப்பட்டார். அப்ப இந்த இஸ்ரேல் தேசத்துல இந்த காரியம் நடக்குது. ஆனால் அதில் வந்து என்ன பண்ணுன்னா, பூமியில் உள்ள அனைவருமே இந்த உடலை பார்ப்பாங்க. இப்போ எப்படி பார்ப்பாங்க, யாரும் சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியுமா? எப்படி பார்ப்பாங்க? எவ்வளோ சிஸ்டம் அதான் இஸ்ரேல் தேசம் நடக்குது. ஆனால் நம்ம பூமியில் இருக்க எல்லாருமே அதை பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க? கையில நம்ம செல்ஃபோனில் பார்க்கமா இல்லையா? ஏன்னா என்ன நம்ம டிவி ஆண்ட்ராய்டு போட்டு, ஏன்னா இது வந்து ஏன்னா பைபிள் அன்றைக்கு முதலாம் நூற்றாண்டில் இந்த பைபிள் எழுதப்பட்டது. அன்றைக்கு யோவானுக்கு இந்த வெளிப்பட்டு எழுதும் எல்லாமே என்ன நினைச்சிருப்பாங்க, யோவானுக்கு வைத்தியம் முடிச்சிருக்காங்க. எப்படின்னா பூமியில் அவ்வளோ எப்படி பார்க்க முடியும் எல்லாருமே அப்போ நினைச்சிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம கண் கூட பார்க்க முடியாது. ஏன்னா அமெரிக்காவில் நடக்குது, நம்ம இந்தியாவில் இந்த லைவ் டெலிகாஸ்ட் நம்ம பார்க்க முடியாது. கிரிக்கெட் மேட்ச் அது அதாவது டிவி வரப்போயிரு, இன்டர்நெட் வரப்போயிரு என்பது முதலாம் நூற்றாண்டில் யோகா வந்து என்ன பண்ணுறாங்க, தீர்க்கதரிசனமாக எழுதவே பாருங்க. அப்போ வேதாந்தத்தில் அனைத்து காரியம் விஞ்ஞானபூர்வமாக அது உண்மை என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேதாந்தத்தில் எதுவுமே கற்பனையே கிடையாது, எதுவுமே யாருமே கதாபாத்திரம் கிடையாது, எல்லாமே ஆவியானவை கூட எழுதப்பட்டது. உண்மை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதுவே இந்த வசனம் இதுவாக வேதவசனத்தை நம்ம பார்க்கணும். அதே மட்டும் இந்த வேதம் வந்து 30,000 முறை ஆராய்ச்சி செய்யப்பட்டது. ஏன்னா வேதவசனம் 30,000 முறை ஆராய்ச்சி செய்யப்பட்டு அனைத்துமே உண்மையிலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 30,000 முறை, ஏன்னா ஒரு டைம் 2 டைம் இல்லை, 30,000 முறை ஆராய்ச்சி பண்ணி வேதத்தில் அனைத்து காரியங்களுமே உண்மையிலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் வந்து என்ன நம்ம மனிதர்கள் என்ன தவறு பண்ணாங்கன்னா, ஏன்னா தேவன் வந்து ஆராய்ச்சி பண்ணுறது அனைத்துமே தேவன் வந்து சமாளித்திருக்கார். ஆனால் மனிதர்கள் வந்து என்ன பண்ணாங்க, அதையே மிஞ்சி ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. இப்போ தேவன் என்ன பண்ணாங்க, இப்போ அவங்கள கண்ட்ரோல் பண்ணாங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் ஒரு எல்லை கூட வைத்திருக்காரு. இந்த எல்லை கூட தாண்டி நம்ம என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே மனிதன் வந்து என்ன பண்ணாங்க, கடைசியில் என்ன பண்ணால் ஆண்டவரே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணாங்க, இதுக்கு மேலே அதனால அப்போ சொன்ன போக எழுதி போகிறாங்க. இந்த வருஷத்துக்கு படிங்க 1 ஆலோசனை படிங்க 1 ஆலோசனை. சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாக இன்னும் படையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அவ்வளவையும் திருஷ்டாந்தமாக வைத்தேன் என்று எழுதினேன். இது வந்து மிஞ்சி என்ன கூடாதுன்னு மனிதன் வந்து ஆராய்ச்சி பண்ண ஒரு லிமிட் வந்து ஆராய்ச்சி பண்ண முடியும். அவங்க வந்து கடைசி என்ன பண்ணாங்க, தேவனையும் ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணாங்க. இப்போ அந்த பிதாவுக்கு தான் பவர் இருக்கு. இயேசு கிறிஸ்து தேவன் கிடையாது, ஆவியானவர் தேவன் கிடையாது, இயேசு பிதா ஒருவருக்கு தான் அந்த பவர் இருக்கு, அவர் தெரிவிக்கணும் என்பது கிடையாது என்று சொல்லி அவர் வந்து தவறான போதனைகளும் போதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் ஆண்டவர் வந்து அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா இதுக்கு மேல அவங்க வந்து ஆண்டவர் அவங்க தலையில கட்டி இது பண்ணாங்க. பார்க்கணும். இதெல்லாம் வேதவசனம் நம்ம தெரிந்தவரை பற்றி நம்ம படிக்கணும். ஏன்னா அந்த வேதவசனம் படிக்கும்போது அந்த ஏசாயா இந்த படிங்க மேட்சஸ் படிங்க ஏசாயா 6 போடுங்க. ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஓகே, சேனைகளின் கர்த்தர். ஏன்னா 3 தடவை நான் பார்த்தேன். இந்த கேரளத்தில் சேரவிங்களா அவர் வந்து எப்பவுமே வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறதுனால சேனை கர்த்தர், அதாவது சேனைகளின் பிதாவாகிய கர்த்தர் பரிசுத்தர், குமாரனாகிய கர்த்தர் பரிசுத்தர், ஆவியானவராகிய கர்த்தர் பரிசுத்தர் அவர் சொல்ல. அதான் தெரிவிப்பதை நம்ம இதில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதே போல இந்த அப்போஸ்தலனை போகிறது தெரிவிப்பதை பற்றி என்ன சொல்லுவாங்க. அதை படிங்க மாநில சிஸ்டம் படிங்க 2:14 2:13 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அப்படியே இந்த திருப்பதி பற்றி நம்ம படிக்கலாம். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் இது வந்து திருப்பதி பற்றி அப்போஸ்தலனை போல் மிக தெளிவாக அறிவிக்கிறார். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த திருப்பதி பற்றி சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாங்க, வெளிப்படல சொல்றாங்க. ஏன்னா நானே அன்பாவும் இந்த வசனம் படிங்க, ராயல் சிஸ்டம் படிங்க, வெளிப்பட்டு 1 என்ன வசனம் வெளிப்பட்டு 1 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானும் அன்பாவும் உண்மையாகவும் இருக்கிறவனா வந்து ஆவியானவர், இருந்தவர்கள் பிதாவாகிய தேவன், இனி வருகிறவர்கள் யாருன்னா இயேசு கிறிஸ்து அடுத்த 2வது வரார். அதுவே எல்லாமே நானா இல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்கிறார். அதுவே இந்த திருத்துவத்தை வந்து இப்போ திருத்தக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானா
எல்லாமே மூவரும் நான் தான் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இந்த பிதாவாகிய தேவனை யார் வேதவசனம் மிக தெளிவாக பிதாவாகிய தேவனை யாருமே பார்த்ததில்ல. கரெக்டா? ஏன்னா பைபிள் மட்டும் இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாருமே பிதாவாகிய தேவனை பார்த்தது கிடையாது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அது மனிதன் யோவான் 1:12 நான் மனிதன் படி யோவான் 1:12 யோவான் 1:12 பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறது. யோவான் 1:12 இல்லையா? இப்போ லூக்கா 10:22 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். அவன் தேவனை ஒருத்தரும் ஒன்றாலும் கண்டதில்லை. அதாவது இயேசு கிறிஸ்து தவிர யாருமே பிதாவை பார்த்ததில்லை. ஆனால் வந்து வசனம் தெரிகிறது, இயேசு கிறிஸ்து நினைத்தா பிதாவை வெளிப்படுத்தலாம்னு பைபிள் போட்டுருக்கு. ஏன்னா அது யாருக்கு வெளிப்படுத்த சித்தம் வந்தாலும் அவர்களுக்கு வெளிப்படுத்தாரு. அந்த வசனத்தை படிங்க, ரகசியத்தை படிங்க. லூக்கா 10:22 சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனுக்கு தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். அவன் வசனம் கொண்டு இயேசு கிறிஸ்து யார் வெளிப்படுத்த சித்தம் வந்தாரோ அவருக்கு அவர் வெளிப்படுத்துவார் என்று வசனம் இருக்குது. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து தவிர யாருமே பிதாவை தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து பலர் வந்து தவறான உபதேசங்களே போய் சொல்லிருக்காங்க. அதாவது பிதா ஒருவர் தான் கடவுள், இயேசு கிறிஸ்து தேவன் கிடையாது, ஆதியானவர் தேவன் கிடையாது என்று சொல்லி இன்னைக்கு வந்து வேண்டுகளிலே யெகோவா விட்னஸ் மற்றும் இப்போது வேண்டுபாட்டில் வேத மாநாட்கள் என்ற ஒரு சபை உருவாகிருக்கிறது. அவர்கள் தவறான உபதேசம் போய் கொண்டு இன்னைக்கு பல கிறிஸ்தவர்களை வஞ்சித்து கொண்டிருக்காங்க. அவர் வந்து எல்லா ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் தேவனை ஆராய்ச்சி பண்ணி இப்போ தேவனை விரோதமாக அவர் வந்து எழுதி அவர் வந்து பொய் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்காங்க. ஆனால் இந்த வசனத்தை நம்ம மிக தெளிவாக படிக்கணும். அதாவது இந்த திருத்துவம் நம்முடைய தேவன் வந்து ஒருமை தேவன் கிடையாது, நம்முடைய தேவன் வன்மை தேவன். அதாவது நம்ம திருத்துவத்தை அப்படியே நம்ம என்ன பண்ண முடியும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது வந்து நம்ம ஏன் எதுக்கு என்ன நம்ம கேள்வி கேட்க. ஏன்னா அந்த திருத்துவத்தை பற்றி யாருமே வணக்கம் சொல்ல முடியாது. வந்து எவ்வளோ பெரிய வேளாண் கல்லூரியில் அந்த பிடியில் எம்டிஹெச் டாக்டர் வரைக்கும் படித்தாலும் சரி, இந்த அமெரிக்காவில் போய் ஓவர்ஆல் யூனிவர்சிட்டியிலே போய் டாக்டரேட் பண்ணிட்டு வந்தாலும் சரி, அந்த திருத்துவத்தை யாராலையும் விளக்கம் சொல்ல முடியாது. அது வந்து ஒரே திருத்துவத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் நம்ம தேவனிடத்தை நம்ம ஜெபித்து தேவன் தான் நமக்கு அது விளக்கம் சொல்ல முடியும். அதே நம்ம தவறான உபதேசம் போய்க்கிறவர்கள் நம்ம வந்து தேவையில்லாமல் போய் என்ன பண்ணுவாங்க, ஆர்கியமெண்ட் நம்ம பண்ணக்கூடாது. அதே நீங்கள் வீடுகளில் வந்து சில தவறான உபதேசம் போய்த்து கொண்டு இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வஞ்சித்து பண்ணுறது நம்ம படிக்கணும். அதெல்லாம் தவறான உபதேசம் வந்து இப்போ மட்டும் இல்லை, அன்றைய நாட்களே தவறான உபதேசமே வந்தது. ஏன்னா ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே அந்த அப்போஸ்தலர் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி திருத்துவத்தை பற்றி போதிக்கும் போது அன்றைக்கு வந்து என்ன பண்ணாங்க, யூதர்கள் வந்து அவரை கொலை செய்வதற்கு வகை தேடினார்கள். அப்போ அந்த கமாலியல் என்பவன் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால் அவரை வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம், அவருக்கு ஒரு தனி ஆகை இருக்குது, அவரை ஒன்றும் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவரை எச்சரிக்கிறாங்க. வசனத்தை படி அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 34-35 வசனத்தை வாசிக்கும். வேறு படி அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 34-35. அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற ஞானாசிரியராகிய கமாலியல் என்று பேர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போய் சொல்லி சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போவதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அதே இந்த கமாலியல் தான் இவருக்கு எச்சரிக்கையாக, அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அதே நீங்கள் அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கமாலியல் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாது. இதனால அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கணும். அதே இப்படிமாக அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர் நாட்களே தவறான உபதேசம் போதித்துக் கொண்டிருப்பவர்கள் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கணும். அதே நம்ம திருத்துவத்தை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே தான் நமக்கு சந்தேகம் ஏதாவது வந்ததுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம மனதில் படித்து நம்ம ஆண்டவரை நம்ம ஜெபிக்கும் போது தேவன் வந்து அந்த ஜபத்துக்கு பதிலளிப்பார். இப்போ ஒரு சிலர் வந்து இந்த இப்போ யெகோவா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பழைய ஏற்பாட்டில் திருத்துவத்தை பற்றி எங்கேயுமே எழுதவில்லை. நீங்கள் எப்படி திருத்துவத்தை பற்றி சொல்லுவீங்கன்னு கேட்கலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் எதற்காக இந்த திருத்துவத்தை பற்றி சொல்லவில்லை என்று சொன்னால், அன்றைக்கு வந்து அவர் வந்து பல தேவர்களை வழிபட்டு இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் இந்த இஸ்ரேல் மக்களே என்ன பண்ணாங்க, வாகாலையும் அஸ்தரோத்தையும் வழிபட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆண்டவர் வந்து அவர்கள் வந்து கண்டிப்பாக என்ன சொல்றாங்க, நம்ம பத்து கட்டத்தில் என்ன படிக்கிறாங்க, என்ன படிக்க ஆண்டவர் பத்து கட்டத்தில் என்ன சொல்றாங்க, என்ன என்று வேற தேவர்கள் உண்டாயிட வேண்டாம், நீ அவரை நமஸ்கரிக்க வேண்டாம். நான் உண்மையான தேவனாக என்ன மட்டும்தான். ஏன்னா அந்த பழைய ஏற்பாட்டில் பொழுது படிக்கும்போது யெகோவா தேவன் என்ன பண்றாங்கன்னா, நான் என்ன என்று உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிட வேண்டாம் என்று சொல்லி அவர் வந்து எச்சரிக்கை பார்க்கிறோம். ஏன்னா அன்றைய நாட்களே அந்த திருத்துவத்தை பற்றி அன்றைக்கு அவர் சொல்லியிருந்தால் அந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணியிருப்பார்கள், மூவரை தனித்தனியாக வைத்து வணங்கியிருப்பார்கள். பிதாவை தனியாக, குமாரனை தனியாக, ஆரியானவரை தனியாக வணங்கியிருப்பார்கள். ஆகையால் அன்றைக்கு ஒரே தேவன் என்பதை ஒரே பாட்டை வலியுறுத்தியிருந்தார். ஆனால் கூட அது வந்து ஒரே பாட்டை நம்ம பார்க்கும்போது அந்த தூதர் என்று வருகிறது. அந்த தூதன் என்று வரும்போது அது யாரை பிடிக்கிறீங்க, ஒரே பாட்டை தூதன் என்று வரும்போது அது யாரை பிடிக்கிறீங்க, யாரை சொல்லணும்,
அது உண்மை நம்ம ஆவியானவரை குறிக்கிறது, அடுத்த இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஏன்னா அது வந்து ரெண்டு காரியம் நம்ம பாருங்க. அது அந்த மோசைக்கு அந்த முச்சரியில் ஆண்டவர் வந்து முச்சரியில் தரிசனமானாங்க. இந்த வாசிங்க அந்த அப்போஸ்தலர் இந்த யாத்திராம 3 அதிகாரம் 2-6 வருஷம் படிங்க. வசந்த பாருங்க கர்த்தரை தூதனாக முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் வாசிங்க. அப்பொழுது அவனுக்கு பார்த்தான், முச்செடி அக்னியால் வாங்கியிருக்கும், அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். நான் பார்க்கும்படி கிட்ட வருவதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்த தேவனாரை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். இந்த வசனம் பார்க்க முச்செடி நடுவில் தேவன் இருந்தார் கேட்டாங்க. ஏன்னா முதல்ல தூதன் முடிச்சு அப்புறம் தேவன் முடிச்சு வாசனம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருவதை கர்த்தர் கண்டார். முச்செடி நடுவில் இருந்த தேவனாரை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியில் இருந்தான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, கால்களில் இருக்கிற பாதரட்சை கலற்றி போடு, நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். வசனம் பார்க்கும்போது முதல்ல தூதன் இருக்கு, இப்போ தேவன் எழுதிருக்காங்க. இப்போ ஆவியானவர் வந்து மோசையோட பேசுகிறார். அதான் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதை பற்றி நம்ம வேதாமத்துக்கு ஒரு தனியாக ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. காசாலத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதாவது மகிமை. அதை வந்து எப்படி இந்த உடையப்பட்டு எப்படி ஆண்டவர் வந்து எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று நம்ம அறியணும். அதே வந்து ஆவியானவர் வந்து மோசையோட பேசுகிறார். அதே போல அந்த யோசுவா புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து வந்து யோசுவாவோட பேசுகிறார். எந்த இடத்துல பேசுகிறாங்க? இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல தூதனாக கொண்டு யோசுவாவோட பேசுகிறார். எந்த இடத்துல பேசுகிறாங்க? யார் சொல்லுங்க? வேறு சொல்லுங்க. ஏன்னா அந்த எரியா பட்டணத்தை அவர் வந்து கைப்பற்றது முன்னதாக என்ன நடக்குங்க? எரியா பட்டணத்தை 2 சுற்றி வருஷம் ஆண்டு சொல்றாரு. அதுக்கு முன்னால் அந்த எரியா பட்டணத்தை கைப்பற்றது முன்னால் என்ன ஆயத்தப்படுமோ என்ன நடக்குங்க? நான் ஜபால் சொன்னேன். எரியா பட்டணத்தை ஆயத்தப்படுறதுனால அது என்ன நடக்குங்க? அதுக்கு முன்னால் அது வந்து ஒரு தேவதூதன் அங்கே வருகிறார். இந்த வசந்த படிக்க யோசுவா 5ஆம் அதிகாரம் ராயல் சிஸ்டர் படிக்க யோசுவா 5ஆம் அதிகாரம் 13 முதல் 12 வசனம் படிக்கிறது. யோசுவா 5:13 யோசுவா 5ஆம் அதிகாரம் 13 முதல் 12. இந்த 13 யோசுவா 5ஆம் அதிகாரம் 13 முதல் 12. பார்க்கும்போது அங்கே ஒரு தேவதூதன் அது வந்து இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? பாதரட்சை கட்டிப்போடு. ஏன்னா மோசைக்கு அங்கே சொல்லும்போது ஒரு பாதரட்சை கட்டிப்போடு என்று சொல்கிறார். இப்போ அங்கே வந்து மோசையோட பேசுறது ஆவியானவர், இங்கே யோசுவாவோட பேசுறது ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. அதே அன்றைக்கு வந்து தூதன் வந்து இயேசு கிறிஸ்து மூலமாக வந்தாரு, இல்லைன்னா ஆவியானவர் மூலமாக வருவதை பார்க்கணும். அதே பழைய பாட்டில் இந்த விதமாக தூதன் வந்து காட்சி கொடுத்த வேண்டும் பார்க்கணும். அதே அன்றைய நாட்களிலே வந்து தனித்தனியாக குமாரன் இல்லை ஆவியானவர் பற்றி சொல்லவில்லை. ஏன்னா அப்படி சொல்லியிருந்தால் அங்கே இஸ்ரேல் மக்கள் என்ன செய்து பாருங்க, அவங்க அனைவரும் ஒரு வழிபாடு சிலத்தை கட்டி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு? தேவனாக அவர் வழிபட்டுப்பார். அதனால் இந்த பழைய பாட்டில் எவ்வளோ ஒருவர் தேவன் முறை அவர் வந்து உலகம் வழிபட்டார். ஆனால் புதிய பாட்டில் தான் அவர் வந்து பிதாத்மான் பரிசுத்தாவி என்று சொல்லி திருத்துவத்தை வழிபட்டு பார்க்கணும். அதே அதனால இன்னைக்கு வந்து நம்ம பழைய பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த திருத்துவத்தை பற்றி அவர் வந்து எதுவுமே சொல்லலை. அதே நம்ம திருத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் நம்ம என்ன பண்ணுங்க, அதாவது தேவனத்தை ஜெபித்து நம்ம திருத்துவத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ தேவனத்தை ஜெபித்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் முதலாவது நம்ம செய்ய முடியாது. அது வந்து ஒரு 5 தாய்க்கு நம்ம சுருக்கமாக வரலாம். முதலாவது நம்ம என்ன பண்ணால் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த வசனங்களில் நம்ம எப்பவுமே இந்த மனமகிழ்ச்சி தான் நம்ம தேவனை நம்ப வேண்டும், திருத்துவத்தை நம்ம நம்ப வேண்டும். அதில் நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து பலர் வந்து தேவனை பற்றி ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணாங்க, சில வந்து ஹோமா ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்காரு. ஏன்னா அவர் வந்து திருத்துவத்தை பற்றி என்னதான் ஆராய்ச்சி பண்ணாலும் அவருக்கு வந்து கரெக்டான வந்து பதில் கிடைக்காது. அதுவே அவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஹோமா ஸ்டேஜ் வரைக்கும் போனதை நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வேதத்தில் ஒரு சில வசனங்களை வைத்து வந்து இதுதான் கரெக்டானு சொல்லி அவர் வந்து நியாயம் என்ன பண்ணுறாங்க, திருப்தி ஏற்பட்டு இதுதான் கரெக்டானு சொல்லி அவர் வாதாடுகிறார். ஆனால் அதுவும் தவறான காரியம். ஏன்னா வேத வசனம் மிக தெளிவாக சொல்லி என்ன சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன எப்படிங்க எப்படிப்பட்டது இருப்பணும் கருத்தாக பட்டேன். இந்த வசனம் படி எப்படி 4 12 வசனம் படி இப்படி 4 கர்த்தருடைய வார்த்தை இருப்பதும் தடுக்கப்பட்டேன். அதனால நம்ம வந்து ஒரு சைடை மட்டும் நம்ம நியாயப்படுத்தி பேசக்கூடாது. அதுவே
வசனத்தை எடுத்துக்கொண்டு இந்த கலைஞர்களே நீங்க ஏதோ பேசும் மற்ற வேதமானவர்கள் பேசிக் கொண்டிருக்காரு. ஆனால் அப்படி இல்லை, எல்லாமே நம்ம வேதம் முழுவதும் நம்ம படிக்க வேண்டும். அதனாலதான் வசனம் என்ன சொல்ல நம்ம வந்து விஜயனை என்ன பண்ணுறாங்க, விஜயனை நீதிமான இருக்கிறாரு, விஜயனை அறிவாளியாகவும் இருக்கிறார். அப்படி இருந்தால் என்ன பண்ணலாம், நம்ம உடனே நம்மளே கற்றுக்கொள்ள வேண்டிய வசனம் இருக்குது. அந்த வசனத்தை படிங்க, வேறு வசனத்தை படிங்க, பிரசங்கி 7 வசனத்தை படிங்க. உன்னை நீதிமானாயிராதே, உன்னையும் அதிக ஞானியுமாக்காதே, உன்னை நீயே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நம்ம இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறாங்க, உடம்பு கெட்டு கொண்டு இருக்கோம். அதே நம்ம வந்து என்ன பண்ணோம், ஆண்டவர்கள் நம்ம கேட்டு நம்ம கொடுத்துருக்கோம். அதே முதலாவது நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்கணும். அதான் நம்ம திருச்சத்தை பற்றி நம்ம எப்பவுமே நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்கணும். தேவனை பற்றி நம்ம இப்போ சந்தோஷம் உடையதாக இருக்கணும். அதாவது நம்ம ஏன் எதுக்கு நம்ம முறை போட்டு வளரக்கூடாது, ஃபஸ்ட்டு மன மகிழ்ச்சியாக இருக்கணும். இரண்டாவது என்ன பண்ணணும், நம்ம நாமே சுத்திகரிக்க வேண்டும். அப்போதான் நம்ம தேவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த வசனத்தை படிங்க, 1 யோவான் 3 வசனத்தை படிங்க. அதை நம்ம சுத்திகரிக்கிறோம். அப்போதான் நம்ம தேவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா தேவனை நம்ம ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நம்ம நாமே சுத்திகரிக்கிறதா. நம்ம மத்தையில என்ன படிக்கிறாங்க, மத்தையில என்ன படிக்கலாம், மற்ற இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் வந்து அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நம்ம இருதயத்தில் சுத்தம் இருந்தால் மட்டும்தான் தேவனை பற்றி தேவனுடைய ரகசியங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அது இருதயத்தில் நம்ம சுத்தம் இல்லாமல் நம்ம தேவனை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள முடியாது. அதனால அந்த இருதயம் நம்ம படிக்கலாம். அந்த வசனத்தை படிங்க, 12 வசனத்தை படிங்க. யாவரும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அதை நம்ம தேவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், தேவனை வந்து அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டும் சொன்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பரிசுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதான் நம்ம வேதத்தில் 2 பேர் வந்து தேவனை தேவனை பார்த்தார்கள். இந்த 2 பேர் யார் சொல்ல முடியுமா? ஆனால் புதுசாக பார்க்கல, அவர்களுக்கு அதாவது 70% பார்த்தார்கள். அது யார் சொல்ல முடியுமா? மோசே அடுத்த யாரு? ஆனால் மோசை விட புதுசாக பார்க்கல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாங்க, மோசை பார்த்து நீ வந்து என்னுடைய மகிமை கடந்து போக அப்போ என்ன பின்புறத்தை மட்டும்தான் நீ என்னால் பார்க்க முடியும் சொல்லி ஆண்டவருக்கு அந்த வசனத்தை படிங்க. யாத்திரா 33 20 என் முகத்தை காண மாட்டார், ஒரு மனுஷன் என் தந்தை விரோதிக்கிறார் என்றார். இது கர்த்தரையோ என் தந்தையிலே என்னிடம் கண்மணியில் இந்த வசனத்தை படிக்கும்போது மோசே வந்து தேவன் வந்து அந்த மகிமை காண்பித்தார் பாருங்க. ஆனால் வந்து புதுசாக பார்க்கல. அதே போல புதிய பாட்டில் ஒரு மனிதன் பார்க்கிறார், யாரும் பார்க்கிறாரு. ஆனால் அதை புதுசாக பார்க்கல, யார் பார்க்கிறார்? புதிய அந்த படிக்க புதிய பாட்டில் அப்போஸ்தலர் 7 வசனத்தை புரியும். அவன் பரிசுத்தவான்களாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனை மற்றும் தேவனை வலதுபரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை கண்டு, அதோ வானங்கள் தெரிவிக்கிறது, அக்ஷயகுமாரன் தேவனை வலதுபரிசத்தில் நிற்கிறதை காண்கிறேன் என்றான். அவருக்கு தேவன் வந்து என்ன பண்றாங்க, தேவனை பார்க்கிறார். இதுக்கு என்ன காரணம் சொன்னால், அவர் வந்து உண்மையுள்ளவர் இருந்தார். மோசை பற்றி ஆண்டவர் எடுத்து பாருங்க, மோசை என் வீட்டில் இன்னும் உண்மையுள்ளவர் எடுத்து பார்க்கிறார். தேவனும் உண்மையுள்ளவர் இருந்தார். அவர்கள் இந்த மகிமையை அவரால் பார்க்க முடியாது. அதாவது நம்ம தேவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், இரண்டாவது நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்போ தேவனை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது நம்ம சுத்திகரித்து கொள்ள வேண்டும். மூன்றாவது என்ன பண்ண வேண்டும் சொன்னால், நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி தாராளமாக சொல்ல வேண்டும். இந்த வசனத்தை பற்றி போசுவார். இந்த 3 வசனத்தை பற்றி நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாக இருந்தால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். அப்படி இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி அப்போஸ்தலன் தாராளமாக போய்க்கொண்டார். அதே இயேசு கிறிஸ்துவை பற்றி தாராளமாக போய்க்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து எவ்வளோ சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து தேவன் கிடையாது. ஏன்னா அவர் வந்து சாதாரண ஒரு மனிதர் தான். அவர் வந்து ஒரு மிகாவேல் தூதன் என்று சொல்லி இன்னைக்கு வந்து எவ்வளோ விமர்சித்தாங்க, நமக்கு வேதமானாக சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் அது வந்து அப்போ வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, பைபிள் விரோதமாக பேசி கொடுத்தாங்க. ஆனால் இங்கே வந்து என்ன அப்போஸ்தலன் போல என்ன சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி தாராளமாக பேசுறது மட்டுமே பிதாவையும் ஒரு ரகசியத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா வேதவசனம் என்ன சொல்லியிருந்தா, நீங்க வந்து என்ன ஜெபம் பண்ணாலும் பிதா வந்து எழுப்புறாங்க. நீங்க பிதாவுக்கு எந்த ஜெபம் பண்ணாலும் பிதா வந்து உங்களுக்கு எல்லாம் வழங்குவார் இருக்கார். ஆனால் யார் மூலியமா பிதாவுக்கு போங்க, ஏன்னா ஆண்டவர் சொல்ல என் நாமத்தினால நீங்கள் பிதாவுக்கு எதை கேட்டாலும் நீ பெற்றுக்கொள்வீர்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து என் நாமத்தினால வசனத்தை படிங்க, ரைட் சிஸ்டம் படிங்க. யோவான் 14 13 படிங்க. யோவான் 14 13 14 யோவான் 14 13 14 சில வேற நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அதே போல இந்த இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றது, அந்த வசனம் யோவான் 14 23 23 பி இரண்டாவது வசனம் 23 கடைசி நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு சொல்வார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் உங்களுக்கு பெற்றுக்கொள்வீர்கள். அதே என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் பிதாவை பெற்றுக்கொள்வீர்கள். அதே நம்ம பிதாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தெரிந்து பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய ரகசியத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், உங்களை யாரை கேட்குறீங்க? இயேசு பிதாவை கேட்கும்போது இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்டால் மட்டுமே
நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நீங்க எவ்வளவு சொல்லி இயேசு கிறிஸ்துவ போயிட்டு விட்டு நாங்கள் டைரக்டா பிதாவை தான் போவோம், பிதாவை எனக்கு முக்கியம் அது தவறான உபதேசம். அது எதனால இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல ரட்சிப்பை எப்படி வருதுங்க, நம்ம பாவத்தை விடுதலை பண்ணா அது வந்து யார் மூலமா நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க, இந்த பையன் அப்போஸ்தலர் 4 பையன் வருஷம் படிங்க. ரட்சிக்கப்படாது இயேசு கிறிஸ்து நாமம் இல்லாமல் வேற எந்த ஒரு நாமமும் பூமியில ரட்சிக்கப்படவில்லை. நம்ம வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மூலமாக சுத்திகரிக்கப்பட முடியும். அதை இயேசு கிறிஸ்துவ போயிட்டு விட்டு நம்ம டைரக்டா பிதாவுடைய எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் சொன்னால் முடியாத காரியம். அது மட்டும் இல்ல பிதாவை என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து ஃபுல் பவர் கொடுத்துருக்காரு இல்லையா? என்ன பவர் கொடுத்துருக்காங்க யாரும் சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து என்னென்ன பவர்லாம் என் பிதா கொடுத்துருக்காரு சொல்லுங்க. பிடிக்கல படிச்சுட்டு இல்லையா, பிடிக்கல் பையன் படிக்க பிடிக்க 2009-16 படிங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் முதலோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாமங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார். இந்த வசனம் பார்க்கணும், வானம் பூமி, பூமிக்கு கீழே எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் கண்ட்ரோல்ல இருக்கு. இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எதுவுமே நம்ம பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல அவர் வந்து அடுத்த வரப்போற நியாயத்தே வருகிறார். ஏன்னா அந்த நமக்கு உத்தரவு சொல்லணும் வந்து கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாங்க, நம்ம நியாயத்துக்கு போகிறார். அதே நம்ம படத்துக்கு போக நடைமுறைக்கு போக யாருக்கே இருக்க. ஏன்னா வேற வசனத்துல இயேசு கிறிஸ்து நம்ம அந்த வசனம் படி 2:4 ஒன்றா சொல்றாரு. நாம் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடைய தீர்வுகளையும் மருத்துவர்களையும் நியாயம் செய்யக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்ன நோக்கங்களையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுவதாவது. அதே இயேசு கிறிஸ்து வரப்போற நியாயத்தை படிக்கலாம். அதே இயேசு கிறிஸ்து பற்றி தாராளமாக பேசணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து தேவன் இல்லை யாரும் சொன்னா அவங்க என்ன பண்றாங்க, வீட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்றாங்க அதான் பண்றாங்க. ஏன்னா இன்னும் பல பேர் 2 கூட வீட்டில் வந்து கிறிஸ்தவரை வச்சு கொண்டு பாய்க்கலாம். அதே அப்படிப்பட்டவே நம்ம வீட்டுக்குள்ளே என்ன பண்றாங்க அதான் பண்றாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து புறமா யார் பேசணும் அதை நம்ம வீட்டுக்குள்ளே அதான் பண்றாங்க. அதே இயேசு கிறிஸ்து நம்ம தாராளமாக பேசணும். அப்படி பேசணும் மட்டுமே நம்ம ஆண்டவரை பற்றி ரகசியமாக அறிந்து முடியும். அடுத்த 4வது நம்ம பார்க்கும்போது தேவனை நம்ம என்ன பண்றாங்க மனிதனுக்கு வசம் முடியும். அந்த வசனப்படி யோபு 13 வசனம். என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு உபகாரம் பண்ணுவேன். அவர் எனக்கு ஒன்று பண்ணவே என்ன பண்ண மாட்டேன், நான் பதிலளிக்க மாட்டேன். இந்த மாதிரி நம்ம தைரியமா நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு வந்து பலரும் என்ன பண்றாங்க, அவங்க சாதாரண சில காரியங்களுக்காக என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவ மதுரை போய் பார்க்கணும் கரெக்டா இல்லைங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பல சபைகளில் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, நம்பிக்கை மாறிட்டு இல்லையா. ஏன்னா சபையில வந்து ஒரு பேரு, வேலை சேர்ந்த ஒரு பேர் இருக்கு கரெக்டா இல்லையா. ஏன்னா நம்ம சின்னவழியில் பல சபைகளை பார்க்கும்போது என்ன ஒரு சபை இல்லை வந்து என்ன சொல்றாங்க, நீங்க வீட்டுக்கு வந்தா அங்கே போட்டு வராதிங்க, இல்லை அங்கே போட்டு வந்தா அது மட்டும் என்ன வந்து கிறிஸ்தவன் எடுத்து வர வேலை போயிடும். ஏன்னா நம்ம வந்து வேலை செய்யறதுல நான் வந்து இந்த வேலை மாற்றி வேலை சேர்ந்துருக்கேன், அதான் அங்கே போட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி பல சபை பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்பிக்கை மாறி போய் பாருங்க. ஆனால் வேலை வசதி நம்ம இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுங்க பதிலிக்கூடாது. இயேசு கிறிஸ்து தேவன் நான் கிறிஸ்தவன் என்பதை நம்ம தாராளமாக என்ன பண்ணுங்க நம்ம தாராளமாக மதிக்கணும். யாருமே நம்ம இயேசு கிறிஸ்துவ சொல்றதை ஒத்துக்கொள்ளுங்க. ஏன்னா வேதவசனம் மிக தெளிவாக சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவ என்னை மதிக்கிறவனே நானே என்ன பண்ணுங்க. இந்த வசனத்தை படிங்க, மத்தேயு 10:32-33 வசனத்தை படிங்க. வசனம் மிக தெளிவாக நம்ம இயேசு கிறிஸ்துவ தேவன் என்பதை நம்ம தைரியமாக நம்ம சொல்லணும். நான் கிறிஸ்தவன், இயேசு கிறிஸ்து என்னுடைய தேவன் இன்னும் நம்ம வெளிப்படையாக நம்ம தைரியமாக சொல்லணும். அதை வந்து யாருமே என்ன பண்ணுறாங்க தைரியம் காட்டுறாரு. அப்படி நம்ம இயேசு கிறிஸ்துவ நம்ம மதிக்க வந்தால் மட்டுமே நம்ம தேவனுடைய ரகசியத்தை தெரிந்து கொள்ள முடியும். கடைசியாக 5வது நம்ம என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்துவ பற்றி இந்த தேவனுடைய ரகசியத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் வேதவசனம் சொல்லி வீண் மாயை நம்ம இருக்க வேண்டும். அதை படிங்க, சங்கீதம் 31 சங்கீதம் 5 படிங்க, சங்கீதம் 31 6 வசனத்தை படிங்க. இதுல வந்து பார்த்து வீண் மாயை கருத வேண்டும் என்று வசனம் இருக்கு. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக சொல்றார், இப்படிப்பட்ட நபர்களை என்ன பண்ணுங்க, அதான் என்ன பண்ணுங்க அப்படின்னு சேரக்கூடாதுன்னு போட்டுருங்க. ஏன்னா இப்படிப்பட்ட தவறான உபதேசம் போதிக்கிறவங்க வீணான உபதேசம் போதிக்கிட்டு என்ன பண்றாங்க, அந்த வசனப்படி 2 தசனிக்கர் 3:11 வசனப்படி 2 தசனிக்கர் 3:14 அவனை
வந்து பாய்க்கணும். அது மட்டும் அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்து வாழ்த்துதல் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க வந்து தவறான உபதேசம் போறீங்க, யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி, நீங்க யாரும் நம்ம நேரடியாக பார்க்கணும், அவங்க வந்து வாழ்த்துதலே சொல்லக்கூடாது. அப்படி வாழ்த்து சொன்னா என்ன பண்ணணும், அவங்க செய்யற தவறுக்கு நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம புத்தாகிக்கலாம். நான் அதை வாசிங்க 2 யோவான் 9-16 வாசிங்க. தம்பி எடுத்து வசதி பார்த்து அவங்க வாழ்த்துமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அதை நம்ம வீண் மாயை நம்ம வெல்ல வேண்டும். இப்படியே நம்ம வெற்றால் மட்டுமே நம்ம தேவனை பற்றியும் அந்த திருக்கத்தை பற்றியும் நம்ம தெரிந்து வந்து அதே இன்னைக்கு வந்து அந்த தியாலஜிக்கல் எஜுகேஷன் சொல்லும்போது நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை அனைத்து உண்மை என்பதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம தவறான உபதேசங்கள் நம்ம எந்த காலத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து பல வந்து என்ன சொல்றாங்க, தவறான உபதேசம் இன்னைக்கு வந்து நரகம் கிடையாது சொல்றாங்க இல்லைங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு சென்ஸ் சொல்றாங்க, நரகம் கிடையாது. ஆண்டவர் வந்து ரொம்ப அற்புத தேவன், யாரையும் நரகத்தில் வைத்து யாரையும் குணப்படுத்த மாட்டார். அதே நரகம் கிடையாதுன்னு சொல்லி போய் சொல்லிருக்காரு. ஆனால் நம்ம அதுவும் தவறான உபதேசம். அதே இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம என்ன பண்ணோம்னா என்ன பண்ணுங்க, இவங்க வந்து நம்ம வாழ்க்கையிலே சொல்லக்கூடாது. சொன்னா அவங்க செய்யற தவறான காரியங்கள் நம்மளும் உறுதியாகி பிடிக்கணும். அதே நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அதை கைப்பற்ற நடக்க வேண்டும். அதே நம்ம தேவனை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் நம்ம என்ன பண்ணோம், நம்ம மனதில் படித்து நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது தேவன் வந்து அந்த ரகசியத்தை நம்ம வெளிப்படுத்தலாம். அதை விட்டு நம்ம யாரையும் போய் ஆர்கியூமெண்ட்டோ இந்த தவறான உபதேசங்களை கேட்டு அதைப்படி நம்ம நடந்தால் நம்ம பின்மாட்டம் அடைஞ்சிருக்கோம். அப்படி நம்ம தேவனை கேட்டு பெற்றுக்கொள்ளா அந்த 5 காரியங்களை நம்ம கண்டிப்பாக கிளம்பிக்கணும். 5 காரியம் என்னென்ன காரியம் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நம்ம தேவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கணும். நம்ம தேவனுடைய வார்த்தை தேவனை பற்றி திருத்தத்தை பற்றி நம்ம சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கணும். 2வது என்ன பண்ணுங்க, நம்ம சுத்திகரித்துக் வேண்டும். 3வது என்ன பண்ணுங்க, இயேசு கிறிஸ்து பற்றி தாராளமாக என்ன இயேசு கிறிஸ்து தேவனிலிருந்து யாராவது சொன்னா வந்து எந்த காரணம் இயேசு கிறிஸ்து நமக்கு முக்கியம். இயேசு கிறிஸ்து பற்றி தாராளமாக பேசுங்க. 4வது என்ன பண்ணுங்க, 4வது இயேசு கிறிஸ்து மறுதலிக்க கூடாது. 5வது என்ன பண்ணுறாங்க, 5வது நீங்க படிச்சீங்க. 5வது என்ன பண்ணுறது, வீண் மாயை வெறுக்க வேண்டும். அதே 5 காரியங்களை நம்ம கடைபிடித்தால் மட்டுமே நம்ம திருத்தப்படி தெரிந்து முடியும். அதை விட்டு நம்ம என்னதான் சைடில் ஆராய்ச்சி பண்ணாலும் சரி, நம்ம அமெரிக்காவே போய் ஒரு கவர்மெண்ட் டாக்டரே படிச்சிருந்தாலும் சரி, நம்ம திருப்பி வந்து யாரையும் எந்த டெபினிஷன் கொடுக்கல. தேவனுக்கு மட்டும்தான் கேட்டு நம்ம விதோட இதை வந்து இயேசு கிறிஸ்து மூலமாக இயேசு நாமத்தால நம்ம கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளும் போது தேவன் நமக்கு வெளிப்படுத்த தேவனாகிறார். அது மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாங்க, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து இப்போ நல்லா மார்க் வாங்கினா இப்போ நல்ல ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம எந்த சந்தோஷப்படவே இல்லையா, சந்தோஷப்படவே இல்லையா ஸ்போர்ட்ஸ் பிள்ளைங்க ஃபஸ்ட் வந்து நம்ம சந்தோஷப்படணும். நம்ம ஸ்போர்ட்ஸில் நல்லா வந்து சந்தோஷப்படவே இல்லையா. ஆனால் வேறு வருஷம் என்ன சொல்லுங்க, எதில் பிள்ளைகள் வந்து சந்தோஷப்படுங்க, எவ்வளோ சந்தோஷப்படுங்க. அந்த வேலை அந்த வசனப்படியும் 3 யோவான் 4ஆம் வசனத்தை படிங்க. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அதே பிள்ளைகள் வந்து சத்தியத்தில் நடக்கிறார்கள், ஆனால் வேதாமத்தை படிக்க அதுக்கு கீழ்ப்படி நடக்கிறார்கள் தான் சந்தோஷப்படணும். மற்ற சந்தோஷம் இருந்தால் தான் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து டெய்லி நம்ம பைபிள் வாசிக்க சொல்லியிருக்கோம். இந்த வேலை வசனத்தை நம்ம கை கொண்டு அதை கீழ்ப்படி நடக்கிறது நம்ம கற்றுக் கொடுக்கணும். அதெல்லாம் மட்டும்தான் நம்ம சந்தோஷப்படணும். மற்றபடி ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறது ஸ்போர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் வாங்குறது நம்ம அடுத்ததான் சந்தோஷப்படணும். அதே இந்த மாதிரி நம்ம வேதாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது